திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் 2015 நிகழ்ந்த கலவரம் தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பையும் மீறி மாற்றுத்திறனாளி நபர் கத்தியுடன் சுற்றி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செங்குட்டுவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் செங்குட்டுவன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் கடந்த 2015ஆம் ஆண்டு நடந்த கலவரத்தின் போது சுமார் 191 பேர் மீது 12 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கடந்த 10 ஆண்டுகளாக திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பானது இன்னும் சற்று நேரத்தில் வழங்க உள்ள நிலையில திருப்பத்தூர் நீதிமன்றத்தை சுற்றிலும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையிலும், மேலும் ஆம்பூர், வாணியம்பாடி போன்ற பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில திருப்பத்தூரில் ஆங்காங்கே போலீசார் நிறுத்தப்பட்ட நிலையில நீதிமன்ற வளாகத்திற்குள்ளாகவே இன்று சுமார் 25 வயதுள்ள மாற்றுத்திறனாளியான சதாம் ஹுசேன் என்கின்ற ஒரு நபர் கத்தியுடன் சுற்றி வந்தது அந்த போலீசாரிடம் அங்கு பரபரப்பு ஏற்படுத்தியது. உடனடியாக அந்த காவல்துறையினர் அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டாங்க. அவர் விசாரணைகளை முன்னுக்கு பின் முரணான பல்வேறு பதில்களை சொல்றதுனால போலீசார் தற்போது அவர்களை திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர் போலீஸ் பாதுகாப்பு இருந்தும் ஒரு நபர் கத்தியுடன் கோர்ட் வளாகத்துடன் நுழைந்தது கோர்ட் வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.